சித்தர் பூமி. நம்ம மனிதனா பிறந்தா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. என்னுடைய மனசறிஞ்சு யாருக்கும் நான் எந்த ஒரு தவறுகளும் பண்ணலையே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுதுங்கிற ஒரு கேள்விகள் எல்லாரும் மனதுக்குள்ளேயும் இருக்கும். ஒரு குழந்தையாக பிறந்தது முதல் அதற்கு பேர் வைக்கிறதுலேருந்து, காது குத்துலேருந்து, நல்ல நிகழ்வுகள் நடத்துறதுலேருந்து, படிப்பு விஷயங்கள்லேருந்து, திருமணம் விஷயங்கள்லேருந்து, காதல்லேருந்து, வேலையிலேருந்து, தொழில் வரையும் ஜோதிடம் அது பெரிய ஒரு கடல். அதில் மூழ்கி முத்தெடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மத்தியில் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கேள்விக்கான பதிலை வெறும் 15 நாளில் உங்களால் எடுத்துக்க முடியும். 15 நாள் உங்களுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி அதிகபட்சம் ஒரு மாதத்தில் உங்களால் பலன் எடுக்க முடியும்னா அது ஏஎல்பி ஜோதிடம் தான். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த பதிவு. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மனிதனாக பிறந்தா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. நிறைய இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இடையில உடல் அவஸ்தைகள் வேறு, மன அழுத்தங்கள் வேறு, இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும். சரி, நம்ம ஒரு சில விஷயங்களை ஆசைப்படுறோம். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு ஆசை தான். ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், இல்லை நல்ல தொழில் செய்யணும், நம்ம சொந்தங்களோடு வாழணும், நம்ம வெளிநாட்டில் போய் நல்ல வேலை செய்யணும், பிஆர் நமக்கு கிடைக்கணும், இப்படின்னு பல ஆயிரம் கனவுகளோட நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும், நல்ல குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற நிறைய கனவுகளோடு இருக்கும். சரி, இந்த கனவுகள்லாம் நமக்கு நிறைவேறும் போது மனசுக்கு ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அதுவே நிறைவேறாத போது இது ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுது? நான் யாருக்குமே என்னுடைய மனசறிஞ்சு யாருக்கும் நான் எந்த ஒரு தவறுகளும் பண்ணலையே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுதுங்கிற ஒரு கேள்விகள் எல்லாரும் மனதுக்குள்ளேயும் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்கே கிடைக்குது? அந்த பதில்களை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம ஜோதிடம் தானுங்க. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குது, நம்மளுடைய காலம் எப்படி இருக்குது, நம்மளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம்? அது ஜோதிடத்தில் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். மனிதர்களுக்கு அவங்கவுங்க தலையெழுத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அழகாக கடவுள் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு பெயரில் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க. அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் பொன்னும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் 7 தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறக்கும் போதே நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இது இந்த இடத்தை நோக்கி தான் நம்ம செயலில் போகிறோம். அதில் போகும் வழிகளில் எவ்வளோலாம் சாதகம் இருக்குது, பாதகம் இருக்குது, இடையூறுகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, நன்மைகள் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, துக்கம் இருக்குது, அப்படின்னு எல்லா நிகழ்வுகளையும் நமக்கு ஒரு படம் பிடித்து காமிக்கக்கூடிய ஒரு கால கண்ணாடி தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. கடவுளின் மொழி அப்படின்னா அது ஜோதிடம். இப்போ இந்த ஜோதிடத்தை நம்ம அந்த கடவுளுடைய பாஷையை நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த பாதை நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது, இல்லை இந்த பாதை கரடுமுரடாக இருக்குது, இதில் கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையையும் கடவுள் நம்மக்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டாருங்க. ஆனால் அதை எத்தனை பேர் நம்ம கடைபிடிக்கிறோம், எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம்? 3 ரோடு இருக்குது. இந்த 3 ரோட்டில் ஒரு வழி எந்த பாதையில், இந்த பாதையில் போனால் இது எங்கெல்லாம் சுற்றி போகும், எத்தனை இடையூறுகளை கடந்து போக வேண்டியது இருக்கும், இந்த பாதையில் எந்த இடையூறும் இல்லை, இது ஸ்மூத்தாக நம்ம ட்ராவல் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச ஸ்பீடில் நம்ம போகலாம். இன்னொரு பாதையில் நிறைய மேடு பள்ளங்கள் இருக்குது, ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, நின்று தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுன்னு பாதைகளை நமக்கு கடவுள் உருவாக்கி கொடுத்துட்றாரு. ஆனால் எந்த பாதையில், எந்த வாகனத்தில், எவ்வளோ ஸ்பீடில் பயணிக்கணும் அப்படிங்கிற உரிமையை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. நம்ம அதை எவ்வளோ பக்குவமாக நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போனால் நம்ம இந்த இலக்கை அடைய முடியும், இல்லை இந்த இடத்துல விபத்து ஆகும், இல்லை இந்த இடம் நமக்கு சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தானே இதை பண்ண முடியும். தெரியலைன்னா அந்த 3ல் ஏதாவது ஒரு பெட்டி, ஒன்றில் பொக்கிஷம் கூட இருக்கும், ஒன்றில் நம்ம வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம் இருக்கும், ஒன்றில் நம்மளை பள்ளத்தில் தள்ளுறதுக்கான பாதைகள் அங்கே இருக்கும். ஆனால் கீயை நம்ம கையில் தான் கொடுத்துருக்கார்.
எந்த பெட்டியை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம சரியான பெட்டியில் அந்த கீயை போட்டோம்னா நமக்கு சரியான பாதை கிடைக்கும். அந்த பாதை எது, நான் எப்படி தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா, அதற்கு தான் ஜோதிடம் நமக்கு வழி கொடுக்குது. அப்போ அந்த ஜோதிடத்தை நம்ம படிக்கிறதன் மூலமாக இத்தனை நிகழ்வுகளையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுமைக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு பருவங்கள்லேயும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஒரு குழந்தையாக பிறந்தது முதல் அதற்கு பேர் வைக்கிறதுலேருந்து, காது குத்துலேருந்து, நல்ல நிகழ்வுகள் நடத்துறதுலேருந்து, படிப்பு விஷயங்கள்லேருந்து, திருமணம் விஷயங்கள்லேருந்து, காதல்லேருந்து, வேலையிலேருந்து, தொழில் வரையும், இடம், வீடு, சொத்து, சுகம், வண்டி, வாகனம் அப்படிங்கிற அத்தனை நிகழ்வும், எனக்கு என்ன பிரச்சனை வரும், உடம்பில் நான் எந்த பார்ட்டை நான் கவனிச்சுக்கணும், என்ன வியாதிகளால் பீடிக்கப்படுவேன், அதற்கு என்ன வைத்தியம் பார்க்கணும், அலோபதியா அல்லது ஹோமியோபதியா இல்லை ஆயுர்வேதிக்கா, இப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ணாடி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ஜோதிடம் நமக்கு கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடம் எளிமையாக, இது ரொம்ப டைம் எடுக்கும். ஜோதிடம் அது பெரிய ஒரு கடல் சமுத்திரம், அதில் மூழ்கி முத்தெடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மத்தியில், இல்லைங்க, உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கேள்விக்கான பதிலை வெறும் 15 நாளில் உங்களால் எடுத்துக்க முடியும். 15 நாள் உங்களுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி அதிகபட்சம் 1 மாதத்தில் உங்களால் பலன் எடுக்க முடியும்னா அது ஏஎல்பி ஜோதிடம் தான். இந்த ஏஎல்பி ஜோதிடம் நமக்கு ரெகுலராக தொடர்ந்து அதிகாலை 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரையும் நடந்துகிட்ருக்கு. அது நிறைய நேயர்கள், வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாம் நமக்கு கேட்டுக்கிட்டாங்க, இல்லை எங்களால் காலையில் 4:30 மணி to 6:30 அப்படிங்கிறது எங்களுக்கு எங்கள் நாட்டில் ஒத்து வரல, கொஞ்சம் டைமை எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்காக மாலை 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரையும் நடக்கக்கூடிய வகுப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான வாய்ப்பு, வரங்களும் வாய்ப்புகளும் நமக்கு வருது அப்படின்னா கட்டாயம் அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். நீங்களும் அப்படி பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், வெற்றி நிச்சயம். நன்றி. சித்தர் பூமி.